ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் வந்து என்னது எடுத்திருக்கேன்னா ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பிளில் ஒரு ஆப்பிள், இந்த மாவு ஆப்பிளை விட பரப்பரான்னு இருக்கும்ல அந்த ஆப்பிள் தான் நல்லது பார்த்துக்கோங்க. அது வந்து எப்படி சொல்ல, கருமுருன்னு கடிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஆப்பிள் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் பாதி ஆப்பிள் சாப்பிட்றதே பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. இது சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம்தான். நான் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். பாதி வந்து நான் வந்து குட்டி, இங்கே பார்த்தீங்களா குட்டி பொரிக்காஞ்சட்டி நல்லா இருக்குல்ல. இது வந்து குழந்தைக்காகவே தனியாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினோம். இந்த பாத்திரத்தில் வந்து முக்கால்வாசி எல்லாருமே இதில் செய்யாதீங்க, இட்லி குக்கரில் ஆவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. தண்ணி வந்து நம்ம இப்போ தண்ணி இப்போ அவிச்சோன்னா அந்த ஆப்பிளை மட்டும் தானே எடுப்போம், தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த தண்ணியும் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். இந்த தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி இதை நம்ம வைக்கும்போது தண்ணியோடு சேர்த்து வச்சிடணும் மக்களே. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணியோடு சேர்த்து அரைக்கும்போது அந்த தண்ணியில் உள்ள பெனிஃபிட் எல்லாமே, அந்த சத்து எல்லாமே, விட்டமின் ஏ அதெல்லாமே உள்ள நம்மளுக்கு குழந்தைக்கு போயிடும். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷனோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நான் என்னோடய குழந்தைக்கு வந்து இப்படியும் கொடுப்பேன், இட்லி குக்கரில் அவிச்சும் கொடுப்பேன். இட்லி குக்கரில் வந்து நம்ம அவிச்சு கொடுக்குறதும் நல்லது தான். இப்படி இது வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, இதோட போட்டு கொடுக்குறதும் நல்லது தான். இது வந்து தண்ணி வந்து நல்லா அந்த இது இன்னும் ஆப்பிள்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க, கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே வெந்துடும் பார்த்துக்கோங்க. வெந்தோடனே நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி, ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை அரைச்சி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், தண்ணியுமே நல்லா வற்றிட்டு ஆப்பிளை பாருங்கள் நல்லா குத்துனோன்னுங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு. இது நம்ம அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமாட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்குது, நல்லா சூடு ஆறட்டு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா ஆறிட்டு பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தனி பாத்திரத்தை மாற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இவ்வளவு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது தான். அவங்க வயிறு வந்து குட்டியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பிளில் பாதி ஆப்பிள் கொடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பூன் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். நான் எந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணல, அந்த தண்ணி அப்படி போட்டு அதோட அரைச்சிருக்கேன். அதனால் சத்து இல்லை. அப்படி தண்ணி வந்து தனியாக எடுத்தீங்கன்னா தண்ணியை சேர்த்து குழந்தைக்கு கொடுத்துருங்க.